ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் குனாஃபா தான் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குனாஃபா சேமியா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இந்த சேமியா வந்து ரொம்ப மெலிசாக அந்த சைஸில் இருக்கும். குனாஃபா சேமியான்னு கேட்டாலே தருவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதான் குனாஃபா சேமியா. இதை வந்து நம்ம கீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கையில் அப்படியே அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அதுவே நல்லா நல்லா தூள் தூளாக உடஞ்சி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நான் உடச்சி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு சேமியா. இப்போ பட்டர் வந்து நான் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டரையும் இந்த சேமியாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ள வந்து ஒரு க்ரீமி சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கட்டி இல்லாமல். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பாலில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ தான் நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு இதை வந்து கைவிடாமல் கிளறணும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பாலில் வந்து நல்லா கலந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகும், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் வந்து நான் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து இந்த 2 ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பால் கூட இந்த சீஸும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வைக்கும் போது நல்லா கெட்டியாயிடும். இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது லைட்டாக கொதி வந்ததும் கரைஞ்சி கொதி வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் குலோப் ஜாமுன் அளவுக்கு பதத்துக்கு வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அந்த கடாயில் பட்டர் தடவிக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் கூட ட்ரை பண்ணலாம். சின்ன தோசைக்கல் ஏதாவது இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் தடவிட்டு நான் அடுப்பை இப்போ ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நல்லா இந்த மாதிரி பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமி சாஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குனாஃபா வந்து நல்லா க்ரீமியாக சீஸியாக
சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா சாஸையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இதோட சீஸ் போதும்னா நீங்கள் இது மேலே சேர்க்க வேணாம். அப்படியே இந்த க்ரீமி சாஸ் மட்டும் ஊற்றி விட்டுருங்க போதும். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் சீஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த மிச்ச சேமியாவையும் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த சாஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும். அப்புறமா சேருங்க. சுட சுட சேர்க்க வேணாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி பரப்பிக்கலாம். இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசைக்கல்ல பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கவுத்திட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்து சரிசமமாக நல்லா இது பண்ணி விடுங்க, சமப்படுத்தி விடுங்க சரிசமமாக. இப்போ நம்ம குனாஃபா வந்து இந்த தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷம் வெந்தப்புறம் நான் வந்து இந்த கடாயிலேயே சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆகணும். நம்ம போட்டிருக்க சீஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி வர மாதிரி இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு நான் பாதாம் இல்லாட்டினா பிஸ்தா நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பாதாம் தான் இருந்துச்சு, நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் பாதாமை வந்து இந்த மாதிரி கார்னிஷ்காக சுற்றி நம்ம துருவி போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நடுவுலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சிடலாம். நம்ம போட்ட சீஸ்லாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறவும் நம்ம இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை பாகை நல்லா ஊற்றிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதாக செய்கிறேன், அதான் வீடியோ எடுத்து போடலான்னு போட்டேன். தேங்க்யூ.